ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம் இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புல இருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் டிராப் அவுட்டே இல்லாம இருக்கும். இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில போயிடுவாங்க. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதுல கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க. ஆனா சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்க படிக்கிறார்கள். அதுல இருக்கின்ற கிளாஸஸ் மாத்தி இல்ல இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்ப டிராப் அவுட் எவ்வளவு தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க குவாலிட்டிக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுறதுல ஐஐடில யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால. அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா?